என் இனிய உணர்வே. கதையின் தொடர்ச்சி. கடிதத்தை அப்படி சுலபமாக படிக்க முடிந்ததா? சமையல் அறையை ஒட்டியிருந்த உக்ரான அறையில் அரிசி டப்பாவிற்குள் அதை போட்டு மூடிவிட்டு அவள் பகல் பொழுது வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். அலமேலு அம்மாளுக்கு இப்பொழுது தெம்பு வெகுவாகவே கூடிவிட்டிருந்தது. அதனால் வீடு முழுவதும் மெல்ல உலாவத் தொடங்கிவிட்டிருந்தாள். உக்கிரான அறைக்குள் வந்த சாம்பவி அதை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறாள் என்று மேற்பார்வை செய்தபடி அரிசி டப்பாவை திறந்துவிட்டால் பக் பக் என்ற திகில் உணர்வில் நெஞ்சு அடித்து கொள்ள அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள். காலை மாலை இரு வேளைகளிலும் சாம்பவி குளிக்கும் பழக்கமுடையவள். அன்று மாலை அந்த சாக்கில் கடிதத்தை எடுத்து இடையில் செருகிக் கொண்டு பின்கட்டின் கதவை தாளிட்டு கொண்டாள். அலமேலு அம்மாளுக்கு சந்தேகம் வராதிருக்க அண்டாவில் இருந்து தண்ணீரை செம்பால் முகர்ந்து குளிக்கும் சிறு முற்றத்திலே ஊற்றி ஏக சத்தத்தை எழுப்பிவிட்டு நிம்மதியும் மகிழ்ச்சியுமாக கடிதத்தை பிரித்தாள். உயர்ந்த ரக காகிதத்தின் முகப்பில் அவன் பெயரும் பக்கத்து டவுனில் அவன் மேற்பார்வையில் இருந்த சொந்த மருந்து கடையின் முகவரியும் ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்டிருந்தன. தமிழில்தான் அவன் கடிதத்தை எழுதியிருந்தான். கையெழுத்து கூட மணிகளை கோர்த்தது போல மிகவும் அழகாக இருப்பதைக் கண்டு வியந்து போனாள். கையும் காலும் பதற பொங்கி பூரித்த இன்பத்திலே நெஞ்சு திணற அவள் கடிதத்தை படித்தாள். என் அன்பை கவர்ந்து கொண்டு விட்ட சாம்பவி, உரிமையுடன் உன்னை இப்படி அழைக்கும் துணிவை நீயே தந்துவிட்டிருக்கிறாய். முதல் நாள் அந்த மாட்டு வண்டியில் இருந்தபடி என்னை நீ திரும்பி பார்த்த ஒரே பார்வையில் நீ ஊருக்குள் புகும் முன் என் உள்ளத்திற்குள் புகுந்து விட்டாய். நீயும் என்னை விரும்புகிறாய் என்பதை என்னை கண்டு லேசாக சிவந்து போகும் உன் முகமும், பேச துடிக்கும் உன் அதரங்களும், பேசாமலே பேசி சிரிக்கும் உன் கண்களும் கதை சொல்வதால் துணிவுடன் எழுதுகிறேன். உன்னை நான் என் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன் சாம்பவி. ஆமாம், என்னை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாது எப்படி இந்த திடீர் காதல் ஏற்பட்டது என்று நீ கேட்பாய். திடீரென்று ஒருவர் மேல் நமக்கு ஏற்படும் இந்த அதிசயமான தவிர்க்க முடியாத புயலாக புகுந்து நெஞ்சை ஆக்கிரமித்து கொண்டு ஆட்டி படைக்கும் உணர்வுக்குத்தான் காதல் என்று பெயர். நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை என் மனைவியாக ஏற்று இந்த காதலை கடைசி வரை உணர்ந்து அனுபவிக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு உனது ஒப்புதலை வேண்டிதான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். சம்மதம் என்ற பதிலை உன்னிடமிருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். அமராவதி, அம்பிகாபதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு போன்ற அமர காதலர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள், முட்டுக்கட்டைகள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் ஏற்படும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நமது காதலுக்கும் திருமணத்திற்கும் இடையே முதல் பெரும் முட்டுக்கட்டையாக என் தாயார் ஒருவரே இருப்பார்கள். என் தாயார் மிகவும் புத்திசாலி. யாரும் கண்டு சொல்லாமலேயே தானே கணிப்பு செய்து சங்கதிகளை தெரிந்து கொள்வதில் ஒரு துப்பறியும் மேதை கூட அவர்களிடம் தோற்றுப்போவார் என்பது நிச்சயம். சொன்னால் உனக்கு வியப்பாக இருக்கும். முந்தா நாள் அம்மா என்னிடம் திடீரென்று ஒரு கேள்வி கேட்டார்கள். கிழக்கு தெரு கந்தசாமிக்கு பட்டணத்திலே ஒரு தம்பி இருக்கார் இல்லையா? அவர் மகள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாளே, அவளை நீ எங்கேயாவது பாத்தியா? ஏம்மா, ஊரில் உள்ள பெண்களையெல்லாம் முறைச்சி பார்த்துட்டு அலையிற வேலையா நான் செய்துக்கிட்டு இருக்கேன்? பளிச்சென்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தேன். ஆனால் என் அம்மா லேசுப்பட்டவர்கள் இல்லை. நேற்று மறுபடி பேச்சை துவக்கினார்கள். ராத்திரி தூங்காம படுக்கையிலே புரண்டுகிட்டு கிடந்தியே, உடம்புக்கு என்ன? இல்லையே, மனசு ஏதாச்சும் என்று கிண்டினார்கள். அம்மா, பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு கவலையும் சங்கடங்களும் கூடவே நிறைய இருக்கும்னு பெரியவங்க சொல்கிறது உண்மைதான். வருமான வரி இலாக்காவுக்கு 3 நாளாக கணக்கு புத்தகங்களோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். தலை சுத்துது என்று மறுபடியும் சமாளித்தேன். அம்மாவின் கண்களில் நம்பிக்கை தெரியவில்லை. காலத்தில் ஒருத்தி இங்கே வந்துட்டா என் கவலை பாதி குறையும் என்று ஒரு பெருமூச்சு விட்டார்கள். காலத்திலே ஒருத்தியை கொண்டு வந்து விட தீர்மானிச்சிட்டேன் அம்மா. அவளது ஒப்புதல் கிடைச்சதும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று என் மனதில் எண்ணியபடி வீட்டின் முன்பகுதியில் உள்ள என் அலுவலக அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு இந்த கடிதத்தை எழுத ஆரம்பித்தேன். உன் சம்மதத்தை நாளைக்கு நான் எதிர்பார்க்கலாமா? இன்னொரு சங்கதியையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.
நீ வாய்க்காலுக்கு வந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்த பின்னர்தான் நான் கோவில் பக்கம் வருவேன். இருவரையும் ஒரே நேரத்தில் கோவில் அருகே யாராவது காண நேர்ந்தால் அம்மா காதில் அது விரைவில் எட்டிவிடும். என் தாயாருக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று எண்ணி கவலைப்படாதே. ஆரம்பத்திலேயே ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை. என்னை பற்றி நீ முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனது விருப்பு வெறுப்புகளை பற்றி தெரிந்து கொள்வது நல்லதில்லையா? உன்னை பற்றியும் நானும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட மாட்டேனா? பிறகு என் தாய் தலையிடட்டும், நான் அதை கவனித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். என் பெற்றோருக்கு நான் ஒரே மகன். ஊரார் சொல்வது போல ஒரு காலத்தில் பார்க்கும் இடமெல்லாம் பரவி கிடந்த நிலம் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. உச்ச வரம்பு திட்டம் செயல்படும் முன் என் தந்தை காலத்திலேயே அனுமதிக்கப்பட்ட அளவு நிலத்தை எங்களுக்கு வைத்துக்கொண்டு மீதமானதை விற்று கட்டிடங்களில் முடக்கிவிட்டார் என் தந்தை. எனக்கு படிப்பு கொடுத்து பெரிய மருந்து கடை ஒன்றை வைத்து கொடுத்து உதவியுள்ளார். இப்பொழுதுள்ள நஞ்சை புஞ்சை நிலங்களில் வரும் பொருட்கள் வீட்டின் தேவையை மீறி அதிகமாகவே உள்ளன. காய்கறி தோட்டத்தில் விளைச்சல் அதிகமாக உள்ளதால் வெளியூருக்கு லாரிகளில் ஏற்றி விற்பனை செய்கிறேன். இதை தவிர எங்களுக்கு பக்கத்து டவுனில் சில கட்டடங்கள் சொந்தமாக உள்ளன. வசதியாக வாழ வீடு உள்ளது. நான் அனுபவிக்கின்ற அத்தனை வசதிகளையும் நிறைவான வாழ்க்கையையும் உன்னோடு பகிர்ந்து கொள்ள துடிக்கிறேன். உன் சம்மதம்? இங்ஙனம் அன்பன் பார்த்திபன். கடிதத்தை மடித்து ஆட்டுக்கல்லின் இடுக்கில் செருகிவிட்டு நிதானமாக குளித்தாள். வேறு உடுத்திக்கொண்டு கூந்தலை சீவி முடித்து பொட்டிட்டு கொண்டு கடிதத்தை எடுத்து இடுப்பிலே செருகிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் அவள் வெளியே வந்தாள். அலமேலு அவளை வியப்புடன் பார்த்தாள். ரொம்ப நேரமாக இந்த பெண்ணு வெளியிலே வரலையே. முத்து நாகம் நல்லா தேய்ச்சி கழுவாததினால் அந்த முற்றத்திலே லேசாக பாசி பிடிச்சு போயிருக்கே. எங்கேயாவது சாம்பவி அதில் வழுக்கி விழுந்து எழுந்திருக்க முடியாமல் தவிக்கிறாளோ? கதவை வேற தாள் போட்டுக்கிட்டாளேன்னு நான் பயந்துட்டேன். பெரியம்மா, பட்டணத்தில் இப்படி உட்கார்ந்து நிம்மதியாக குளிக்க பொழுது ஏது? இந்த வெயிலுக்கு சில்லுன்னு தண்ணி உடம்புக்கு இதமாக இருந்தது. மெல்ல மெல்ல குளித்தேன். பச்சை தண்ணியை ரொம்ப நேரம் ஊற்றிக்கிட்டா சளி பிடிச்சிக்குமே. மெல்லிய குரலில் கடிந்து கொண்டாள். அங்கே பார்த்திபனுக்கு காவல் அவன் தாய், இங்கே அவளுக்கு காவல் அலமேலு அம்மாள். இவர்கள் இருவரும் மோதும் கட்டம் வரும்போது என்ன நடக்கும்? அன்று இரவு தான் பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதுவதாக சொல்லிவிட்டு நடை அருகே இருந்த விளக்கடியில் இன்லேண்ட் கடிதத்துடன் அவள் உட்கார்ந்தாள். அலமேலு மருந்து தந்த மயக்கத்திலே சீக்கிரம் உறங்கி போனாள். அந்த துணிவில் அவசரமாக தன் பெற்றோர்களுக்கு கடிதத்தை எழுதி முடித்துவிட்டு நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு ஏட்டை கிழித்து வேகமாக எழுதினாள். பெண்கள் எப்பொழுதும் காதல் என்கின்ற சங்கதியில் மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். ஆண்களிடம் அனாவசியமாக ஏமாந்து விடக்கூடாது என்று அவளது தாய் புத்தி சொல்லியிருக்கிறாள். அந்த நினைவு நெஞ்சை உறுத்தவே கடிதம் யார் கையிலாவது அகப்பட்டு ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடாது என்று மிகவும் ஜாக்கிரதையாக, பொதுவாக வேறு யாருக்கும் புரியாத வகையில் எழுதினாள். அன்பரே, சம்மதம் சம்மதம் சம்மதம். போதுமா? என்னை பற்றி பிரமாதமாக சொல்லிக்கொள்ள ஏதுமில்லை. சொத்து அந்தஸ்து ஏதும் இல்லாத பற்றாக்குறை குடும்பத்திலிருந்து வருகிறவள். பட்டதாரி, ஆனால் வேலை கிடைக்காது திண்டாடி கொண்டிருக்கிறவள். ஏதோ சுமாராக பாடுவேன். முறைப்படி பயின்ற சங்கீதம் அல்ல, கேள்வி ஞானம். வீட்டு வேலைகளை கண்டு அஞ்சுவதில்லை. சமைக்க தெரியும், கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் உண்டு. இவ்வளவுதான் என்னை பற்றி சொல்லிக்கொள்ள இயலும். தங்கள் அன்புள்ளவள். பெயரை கூட எழுதாது அதை மடித்து பத்திரமாக புத்தக அலமாரிக்குள் மறைத்து வைத்துவிட்டு தூங்க போனாள். உறக்கம் சுலபத்தில் வந்துவிடவில்லை. பார்த்திபனுக்கு மனைவியாக போகும் பாக்கியத்தை எண்ணி பெண் பேசும் முன் ஏற்பட போகும் ஆர்ப்பாட்டங்களை நினைத்து மகிழ்ச்சியும் கவலையுமான உணர்வில் மாறி மாறி புரண்டு கொண்டிருந்தாள். அடுத்த நாள் அவள் தந்த பதிலை பார்த்திபன் சொல்லியிருந்தபடி தண்ணீர் குடத்துடன் அவள் வீடு திரும்ப ஆரம்பித்த பின்னரே வந்து எடுத்து சென்றான். அதற்கு பின் இருவரின் கடிதங்களும் பதிலும் தொடர்ந்தன. ஒரு நாள் அவள் பின்கட்டில் குளிக்க புகுந்தபோது கத்தையாக அவன் எழுதியிருந்த கடிதத்தை ரசித்து படித்து மகிழ்ந்தாள். மேலும் சில சங்கதிகளை பற்றி உனக்கு சொல்ல விரும்புகிறேன். விடியற் காலையிலேயே நான் எழுந்து விடுவது வழக்கம். ஐயாவுக்கு மட்டும்தானா இந்த பழக்கம்? இந்த அம்மாளுக்கும் அந்த பழக்கம்தான்.
முகத்தை ஆட்டி அவன் எதிரில் இருப்பது போல தனக்குள் பேசிவிட்டு மேலே கடிதத்தை படித்தாள். சமீபத்தில் என் வருங்காலத்தை உத்தேசித்து மாடிப்பகுதியை அம்மா விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். உள்ளடங்கிய குளியல் அறை வசதியுடைய படுக்கை அறையில்தான் நான் இப்பொழுதெல்லாம் உறங்குகிறேன். அம்மா கீழே உள்ள தமது அறையில்தான் படுப்பது வழக்கம். கீழே உள்ள பூஜை அறையில் உள்ள கடவுள் படங்களை வணங்கிவிட்டு என் தந்தையார் படத்திற்கு மலர் தூவிவிட்டுத்தான் நான் காபி பலகாரம் சாப்பிடுவது வழக்கம். எத்தனை ஆட்கள் இருந்த போதிலும் என் தாயார் தமது கையாலேயே எனக்கு எடுத்து பரிமாறுவார்கள். இன்னொருத்தி வந்து அந்த கடமையை பறித்து கொள்வது அவர்களுக்கு கொஞ்சம் மனத்தாங்கலாகத்தான் இருக்கப் போகிறது. அம்மாவுக்கு முன்கோபம் அதிகம். அது ஊரறிந்த சங்கதி. காரணம், அவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகி விட்டிருக்கிறது என்பது எங்கள் குடும்ப வைத்தியரின் அபிப்பிராயம். எனக்கு இடியாப்பம் என்பது மிகவும் பிடித்த பலகாரம். அதை நீ மிகவும் நன்றாகவே தயாரிப்பாயாமே. எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்காதே. உங்கள் வீட்டு வேலைக்காரியும் எங்கள் வீட்டு வேலைக்காரியும் எஜமானர்களை அனுசரித்து பேசிக்கொள்வதில்லை. ஆனால் அவர்களுக்கு இடையே ஒரு தோழி இருக்கிறாள். அவள் மூலம் 2 வீட்டு செய்திகளும் இங்கும் அங்கும் பரவிவிடுகிறது. அவ்வளவுதான். எங்கள் வீட்டு வேலைக்காரி உன் சமையல் திறமைகளை பற்றி லேசாக சொல்லப்போக, நேற்று உடனேயே என் தாயார் எனக்கு இடியாப்பம் செய்து போட்டார்கள். எப்படி இருக்கு இந்த பலகாரத்தை? என்னை விட சீரா தயாரிக்கிறவ இனி பொறக்கணும் என்று கோபத்தில் சீறினார்கள். ஏற்கனவே பிறந்து எனக்காக காத்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்ல நாக்கு துடித்தது. நல்ல நேரம் வரட்டும் என்று அம்மாவிடம் நம்மை பற்றி சொல்ல காத்திருக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கடிதத்தை அவள் படிக்கும் பொழுது அப்படியே வெட்கத்துடன் உட்கார்ந்து விட்டாள். ஆரஞ்சு வண்ண சேலையில் நீ எத்தனை அழகாக இருந்தாய் தெரியுமா? வெகு தூரத்திலேயே நின்று உன்னை பார்த்து தொக்கி சிலையாகி விட்டேன். சிறிது நேரம் எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக வலது காலை எடுத்து வைத்து வரும் நன்னாளில் நமது முதல் சந்திப்புக்கு ஆரஞ்சு வண்ண பட்டு சேலையொன்றை பாங்காக எடுத்து உனக்கு பரிசாக வழங்க திட்டமிட்டிருக்கிறேன். எனது பாட்டியாரின் சிவப்பு கல் அட்டிகையை உன் சங்கு கழுத்தில் பூட்டி அழகு பார்க்க என் கண்கள் தவிக்கின்றன. இன்னும் சில தினங்களில் என் தாயை தகுந்த ஏற்பாடுகளுடன் பெண் கேட்க உங்கள் வீட்டிற்கு அனுப்பப் போகிறேன். எங்களது தூரத்து உறவு பெண் மஞ்சளும் குங்குமமாக வாழ்கிறாள். வெற்றிலைப்பாக்கு பழத்துடன் முறையாக வருவார்கள். உன் பெரியம்மா அதிர்ந்து போய்விடுவாங்க என்பது உண்மை. ஒரு சமயம் மறுப்பு தெரிவிக்கலாம். ஆனால் நீ என்னை மறுத்து ஒதுக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் நம்மை பிரிக்கக்கூடாது. நான் உறுதியாக இருக்கிறேன். நீயும் நம்பிக்கை தளராது துணிவுடன் இருக்க வேண்டும். இன்னும் சில தினங்களிலா? மகிழ்ச்சியும் திகிலும் உள்ளத்தை குலுக்க அவள் விரைவில் குளித்துவிட்டு மாற்று உடை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். என்னம்மா, எப்படியோ இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்க. நீ வந்த இந்த 2 மாத காலத்தில் ரொம்பவே மாறி போயிருக்கியே. அலமேலு ஆவலுடன் கேட்டாள். கிராமத்தின் வாழ்க்கையின் பாதிப்பு. பெரியம்மா, நேற்று தான் வந்தா போல இருக்கு. அதுக்குள்ளே 2 மாதம் ஓடி போயிடுச்சே. இன்னும் 2 மாதமாவது இங்கு விட்டு வைக்கணும்னு உங்கள் அப்பாவுக்கு நானே கைப்பட கடிதம் போட போகிறேன். ஒப்புக்குவான்னு நினைக்கிறேன் என்றாள் அலமேலு. 2 மாதமா? இங்கேயே நிரந்தரமாக தங்கும் பெரிய திட்டம் உருவாகி கொண்டிருக்கு பெரியம்மா. நீங்கள் திடுக்கிட போறீங்க. அவளது உள்ளம் உற்சாகத்திலே பொங்கி பூரித்து போனது. சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் காலை காப்பி பலகாரத்திற்கு பின் அலமேலு வழக்கமாக உட்காரும் முட்டத்து குரட்டு ஓரத்திலே காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்தபடி நாளேட்டை புரட்டி கொண்டிருந்த போது வாயில் கதவு பலமாக இடிபடும் ஓசை கேட்டது. முத்துநாகம் கூட போயிட்டாளே சாம்பவி, அது யாருன்னு பாரம்மா. அலமேலு உத்தரவிட்டபடி பத்திரிகையில் ஆழ்ந்து விட்டிருந்தாள். சமையலை அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்து வாயிற்கதவை திறந்தாள் அவள். அம்மா வந்திருக்காங்க என்று பராக்கு கொடுத்தான் வண்டி ஓட்டி. வாசலில் நின்ற அந்த அலங்காரமான வில்வண்டியில் இருந்து தனது வாட்ட சாட்டமான உடலை வெளிப்படுத்தி கொண்டு இறங்கிய மரகதம்மாவை கண்டு சாம்பவி மிரண்டு போனாள். முகத்திலே கோபம் கூத்தாட, கண்களில் சிவப்பேறி மூச்சிறைக்க படியேறி வந்தவளை பார்த்தாள். அவள் பெண் கேட்க வரவில்லை, பெருத்த சண்டை பிடிக்க வந்திருக்கிறாள் என்று நன்றாகவே புரிந்துவிட்டது. பெரியம்மா, அவங்க பேச முடியாது தடுமாறிவிட்டு வாயிற்கதவை அகல திறந்து வைத்துவிட்டு
பின்கட்டு பக்கம் ஓடி மறைந்து கொண்டாள் சாம்பவி.